ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்பில் இப்போ ரீசெண்டாக வந்து 2 முக்கியமான அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஸோ தெரிஞ்சிக்க வேண்டிய அப்டேட், அதை பற்றின டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். என்னால முடியலடா. ஸோ மான்சேஷன் ரிலேட்டடாக மான்சேஷன் ஃபியூச்சரில் வந்துருக்கக்கூடிய அப்டேட்டையும் நம்ம பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டாக ஒரு அப்டேட் என்னென்னா, லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சர் பர்டிகுலராக வந்து ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்துருக்கலாம். ஆடியன்ஸ் டேப்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுடைய ஆடியன்ஸ் வந்து என்னென்ன வாட்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறது, அதாவது என்னென்ன வீடியோஸ் வாட்ச் பண்ணுறாங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக கொடுத்துருக்கிறதுல இப்போ வந்து ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன கண்டென்ட் டைப்லாம் உங்களுக்கு வந்து தேவைப்படுது, உங்களோட ஆடியன்ஸ் வந்து பார்க்குறாங்கிறத செக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்டர் ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதன் மூலிமா நம்ம வந்து நம்மளுடைய ஆடியன்ஸ் கண்டென்ட் டைப்ல கூட எதை அதிகமாக பார்க்க விரும்புறாங்க, எதை பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக இந்த ஒரு ஆடியன்ஸ் டேப்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சரை வந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபில்டர் ஆப்ஷன் மாதிரி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் டைப் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கொடுத்து நமக்கு வந்து ஷோ பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ இந்த ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான மான்சேஷன் ஃபீச்சரில் வந்துருக்கக்கூடிய அப்டேட் என்னன்னா, ஜாயின் மெம்பர்ஷிப்பில் வந்துருக்கக்கூடிய அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜாயின் மெம்பர்ஷிப்பில் என்ன அப்டேட்னு கேட்டிங்கன்னா, ஜாயின் மெம்பர்ஷிப்பில் இப்போ ரீசெண்ட் டயத்தில், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா போன இயர் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருந்த அப்டேட், இந்த மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தேங்க் பண்ணுற விதமாக நம்மளுடைய சேனலில் வந்து ஒரு மெம்பராக வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க, ஜாயின் பட்டனை யூஸ் பண்ணி அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணும். நம்மளுடைய சேனல் பேஜுக்குள்ளே வந்த உடனே மெயின் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் வீடியோ ஏதாவது செட் பண்ணியிருந்தோம்னா அதுக்கு கீழே வந்து ஷோ பண்ணும், இல்லைனா நமக்கு வந்து டாப்பில் வந்து ஷோ பண்ணும். அதாவது சேனலுடைய இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ்லேயே நமக்கு வந்து அந்த மாதிரி ஷோ பண்ணும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ்க்கு தேங்க் பண்ணுற விதமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அப்டேட்டும் வந்திருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இது நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் பேஜில் மட்டும் தான் ஷோ பண்ணிச்சு. ஹோம் பேஜில் நமக்கு வந்து மெம்பர்ஸ் யாரெல்லாம் ஜாயின் பண்ணிக்காங்கிறது அது ரேண்டமாக வந்து பார்த்தீங்கன்னா சில மெம்பர்ஸ் எல்லாமே ரிஃப்ரெஷ் ஆகி வரும். ஒரு டைமும் நம்ம கிளிக் பண்ணி பார்க்கும்போது 8 ஆர் அதற்கு மேற்பட்ட மெம்பர்ஸ் வந்து இருக்கிறாங்க உங்களுடைய சேனலில் ஜாயின் பண்ணி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அது வந்து ஷோ பண்ணும். நீங்கள் ஜஸ்ட் இனேபிள் பண்ணியிருக்கணும், அதுவும் முக்கியமானது. பட் டிஃபால்ட்டாக இனேபிளில் தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஷோ பண்ணுறதுல இப்போ ரீசெண்டாக வந்து இருக்கக்கூடிய அப்டேட் என்னன்னா, வீடியோஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஷோ பண்ணுற விதமா, ஸோ வீடியோலையும் ஷோ பண்ணும். ஜஸ்ட் நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐகார்டுக்கு ஒரு அப்டேட் வந்தது இல்லையா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஐகார்டோட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாயின் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா தேங்க் பண்ணுற விதமாக அந்த ஒரு விஷயமும் ஷோ பண்ணுது. ஸோ எல்லா இடங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நார்மல் ஒரு வியூவர் பார்க்குறாங்கன்னா அவங்களையும் ஜாயின் பண்ண வைக்கிறதுக்கு, அவங்களுக்கும் தெரியப்படுத்துறதுக்கு இது ஒரு சான்ஸாக இருக்கலாம். ஸோ ஒரு கிரியேட்டராக பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் ஜாயின் மெம்பர்ஷிப்பில் இன்னும் அதிக மெம்பர் வந்து ஜாயின் ஆகிருக்கும். அண்ட் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் மூலிமா நம்ம வந்து ஆடியன்ஸை இன்னும் கொஞ்சம் என்கேஜாக வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸும் இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகும்னு சொல்லலாம். ஸோ ஏர்னிங்ஸையும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு அப்டேட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 அப்டேட் பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லணும்னு நினைச்சேன். கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த ஒரு வீடியோ இதுக்காக மேக் பண்ண வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கேள்மர்ஸ் இந்த எழுதுனா மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்க. ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற இந்த மாதிரி வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அண்ட் ஒன் மோர் திங், நம்மளுடைய சேனல்லையும் ஜாயின் மெம்பர்ஷிப் இருக்கு. அதை கிளிக் பண்ணி வியூ பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தது விருப்பம் இருந்ததுன்னு சொன்னால் அதுலேயும் ஜாயின் பண்ணி மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. அவ்வளோதான் கைஸ் ஒரு வீடியோ பார்த்துக்கிறது. நன்றி. பை. see you. நல்ல வீடியோ சந்திப்போம். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிற?